பிள்ளையான் குழுவால் கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படும் கிழக்கு பல்கலை முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரநாத் கொலை செய்யப்பட்டதாக விசாரணைகளில் தற்போது தெரியவந்துள்ளது. மேலும் அவரது உடல் ஒரு நீர்நிலையில் வீசப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து குற்றப்புலனாய்வுத்துறை மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இந்த குற்றத்தை தவிர வேறு பல குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வருவதாகவும் அந்த அதிகாரி கூறினார். இது தொடர்பாக தகவல் தேடி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை பிள்ளையானின் அலுவலகத்தில் குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கடந்த 30ஆம் தேதி காவல்துறை சிறப்பு படையினரின் உதவியுடன் முழுமையாக சோதனை நடத்தினர். அலுவலகத்தில் ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டது. கண்டுபிடிக்கப்பட்ட தோட்டாக்கள் உட்பட பொருட்கள் இதன்போது 9 மில்லிமீட்டர் துப்பாக்கிகளுக்கான 6 தோட்டாக்கள் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டன. மேலும் 3 கைபேசிகள், ஓட்டுநர் உரிமம் மற்றும் வெளிநாட்டு கடவுச்சீட்டு கண்டுபிடிக்கப்பட்டதாக மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். பிள்ளையானின் ஓட்டுநரும் ஏப்ரல் 17 அன்று குற்றப்புலனாய்வுத்துறையினரால் கைது செய்யப்பட்டார். அவரும் காவலில் வைக்கப்பட்டுள்ளார்.